அக்குபஞ்சர் வீரர்கள் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராக பதவி வகித்து வருகிறார். இதுவரை ஆங்கிலம், தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் ஆகிய 5 மொழிகளில் 22 நூல்களை எழுதியிருக்கிறார். நல்ல தமிழ் ஆர்வலர், கவிஞர் மற்றும் சிறுகதை ஆசிரியர். சங்கம் 4 சான்றோர்களுக்கு மத்தியில் உரையாற்ற எனக்கு வாய்ப்பளித்த தமிழ் மையம் மற்றும் நாம் அமைப்புகளுக்கு என்னுடைய நன்றியையும், இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்து செயலாக்கி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அருட்தந்தை மா ஜெகத்கஸ்பர் அவர்களுக்கும், ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிற குங்கமம் சுந்தரராஜன் அவர்களுக்கும் மற்றும் குழுவினருக்கும் எனது நன்றிகள், வணக்கங்கள். இன்றைய இனிய மாலை பொழுதில் நம்முடைய மரபு சார்ந்த பல கருதுகோள்களை புதுப்பித்துக் கொள்ள வந்திருக்கிற அவையில் இருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒரு வழக்கமான மருத்துவ உரையாக இது இருக்கக்கூடாது என்பதில் நான் கவனமாக இருக்கிறேன். வழக்கம்போல ஒரு மருத்துவர் தன்னுடைய மருத்துவ குறிப்புகளை ஆங்காங்கே சொல்லிவிட்டு போய் உங்களுடைய வரப்போகிற நோய்களை பற்றிய எச்சரிக்கையையும் மருத்துவம் சார்ந்த விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிற ஒரு வழக்கமான கருத்தரங்கமாக இது இருக்கக்கூடாது என்பதில் நான் மறுபடியும் கவனமாக இருக்கிறேன். மருத்துவம் சார்ந்த நமது மருத்துவம் என்ற நம்முடைய எல்லை கோடுகளை நான் சற்றே அகலமாக போட விரும்புகிறேன். ஒரு மொழி சார்ந்தோ இனம் சார்ந்தோ ஒரு தேசம் என்ற எல்லைகளுக்குள்ளோ நமது மருத்துவம் என்ற சொல்லை அடக்க முடியாது என்பதில் நான் ஆழமான நம்பிக்கை கொண்டவன். இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கிற மருத்துவங்களை எது நமது மருத்துவம் என்று அடையாளப்படுத்துகிற ஒரு உரையாக இது அமைய வேண்டும் என்ற என்னுடைய நம்பிக்கையோடு, விருப்பத்தோடு இந்த உரைக்குள் நம்ம போலாம். மரபு வழி மருத்துவங்கள் நவீன காலத்தின் பின்விளைவாக தோன்றிய ஆங்கில மருத்துவம் என்ற 2 விதமான பிரிவினைகளில் ஒரு உளவியல் பூர்வமான பார்வையோடு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற என்னுடைய நமது மருத்துவம் என்ற தலைப்பின் அடிப்படையில் நாம் இப்போது சிந்திக்க துவங்கலாம். இங்க நிறைய பலவிதமான மனிதர்களின் மொழியாக இருக்கிற நடைமுறை தமிழுக்கு நான் மாற விரும்புகிறேன். நன்றி. இந்த நமது மருத்துவம் அப்படிங்கிற ஒரு ஆழமான பகுதியை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து விட்டு அது தொடரலாம். அமெரிக்காவில் நடந்த அப்படின்னு துவங்குறது இந்த வழக்கமான சொற்பொழிவுகளினுடைய மரபு. நான் அதை விட்டு வைக்க விரும்பல. அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவத்துக்குள்ளும் மரபு வழியான நம்முடைய கருதுகோள்களை கண்டடைய முடியும். எந்த நாட்டில் நடந்தாலும் அது மரபு சார்ந்ததாக இருக்கலாம். அமெரிக்காவில் 1980களில் சாம் லாண்டின்னு ஒரு நபர், நோயாளி, நம்மை போன்று மருத்துவ விழிப்புணர்வற்ற ஒரு நடுத்தர மக்களில் ஒருவர். அவருக்கு தொண்டை வலி வருது, சாதாரண உணவு குழாயில ஒரு வலி ஏற்படுது. அவருடைய மருத்துவரை அவர் அணுகிறார். அவர் மருத்துவர் என்ன பண்றாரு, கருவிகளின் உதவியோடு அவருக்கு புற்றுநோய் இருப்பதாக உறுதி செய்யப்படுது. 3ஆம் நிலை புற்றுநோய். உங்களுக்கு மருந்துகள் கிடையாது, இனிமேல் நீங்க பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல, உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செய்ய, வீட்டுக்கு போங்கன்னு நினைச்சிருக்காங்க. 3ஆம் நிலை புற்றுநோய், மருந்துகளே இல்லாத நிலை. 1980களில் அறிவிக்கப்படுற சாம் லாண்டி, இல்ல எனக்கு இதுவரைக்கும் வழியே வந்ததில்லை, இது எப்படி புற்றுநோயா இருக்க முடியும்னு கேட்கிறாரு. இல்ல, கருவி சொல்லுது இது புற்றுநோய் தான், எங்களுடைய மருத்துவ அறிவு சொல்லுது இது புற்றுநோய் தான், நீங்க வீட்டுல போய் உங்களுக்கு தேவையான உறவினர்கள் எல்லாம் சந்திங்க, பிடிச்சதெல்லாம் சாப்பிடுங்க, ஓய்விடுங்கன்னு சொல்லி அனுப்புறாங்க. மனம் தளர்ந்து வீடு திரும்பிய சாம் லாண்டி 14 நாட்களில் மரணம் அடைகிறார். இது மருத்துவ வரலாறு. 1980 நடந்த இந்த மருத்துவ சம்பவம் உலகம் முழுக்க உள்ள உளவியல் பாடநூல்களில் ஒரு பாடமாக இருக்கிறது. ஏன்னா இது ஏன் பாடமாச்சு அப்படின்னா, அந்த மரணத்தை நேருக்கு நேராக சந்தித்த டாக்டர் ப்ரூஸ் லிப்டன், ஒரு அமெரிக்க அணுவியல் விஞ்ஞானி, இன்னைக்கு PhD இன் ஜெனடிக்ஸ். அந்த அணுவியல் விஞ்ஞானி என்ன பாக்குறாரு அப்படின்னா, இவர் வலி தானே இருக்குன்னு சொன்னாரு, இது புற்றுநோயா இருக்க முடியுமா அப்படிங்கிற ஆச்சரியம் அவரை குறைஞ்சிட்டே இருக்கு. இந்த இறந்த சாம் லாண்டியின் உடலை போஸ்ட்மார்டம் செய்யும்படி வலியுறுத்துகிறார். அடுத்து பார்க்கும்போது உணவு குழாயில் புற்றுநோய் இருந்ததற்கான அறிகுறிகள் இல்லை. 14 நாட்களில் நடந்த இந்த மரணத்திற்கு என்ன காரணம்? டாக்டர் ப்ரூஸ் லிப்டனுடைய ஆய்வு தொடர்கிறது. 2006 அவருடைய ரிசர்ச்சை முடிக்கிறார். 15 வருட அணுவியல் அனுபவத்தினுடைய விளைவாக உங்களுடைய செல்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஆழமான பகுதியான ஜீன்கள், மரபணுக்கள் உங்களுடைய எண்ணங்களின் வாயிலாக எழுதப்படுகிறதுங்கிற ஆய்வு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு இருக்கிற மருத்துவர்களுக்கு வந்து சேராத ரகசியமா இருக்கு. ஜீன்னா நம்ம பிறந்தோடனே அப்படி தலையில எழுதி பிறக்கிறோம் நினைச்சிட்டு இருக்கோம். ஜீன்கள் ஒவ்வொரு நிமிடமும் மாற்றி எழுதப்படுபவை அப்படின்னு இன்னைக்கு மரபியல் விஞ்ஞானிகள் நிரூபித்து விட்டார்கள். ரொம்ப பழசு, 6 வருஷம் பழசு.
இன்னும் நம்மளுடைய பாட நூல்களுக்கு வரல, மக்கள் காதுகளுக்கு வந்து சேரல. ஆனா பயம் என்ற சம்பவம் ஒரு மனிதனுடைய உடல் நலத்தை, மனநலத்தை சீர்கெடுத்து அவனை மரணத்திற்கு தள்ளுவதற்கு வெறுமனே 14 நாட்கள் போதுமானது அப்படிங்கறத மறுபடியும் இந்த சம்பவம் நிரூபிச்சுட்டு இருக்கு. அப்ப இது அப்படியே இந்த சம்பவத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய நாம் நம்பிக்கொண்டிருக்கிற, நமது மருத்துவமாக நம்பிக்கொண்டிருக்கிற நவீன மருத்துவ சூழலில் பொருத்தி பார்த்தோமானால் நம்மை பயமுறுத்துவர்கள் யாராக இருக்கிறார்கள்? யார் பயமுறுத்துறா நம்மள? மருத்துவர்கள் மட்டும் இல்ல. அப்படி மருத்துவர்கள் சொல்லி தப்பிக்க கூடாது. ஒவ்வொரு தனி மனிதனும் இன்னொரு மனிதனை பயமுறுத்துற நபரா இருக்கிறோம். மருத்துவ அறிவுங்கிற பேர்ல லேசா நெஞ்சு வலி வந்தா இந்த இதயம்ங்கிற உறுப்பு எங்க இருக்குன்னு தெரிஞ்சதுனால ஹார்ட் அட்டாக்கா இருக்குமோ, முதுகு வலி வந்தா கிட்னி எங்க இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா? நம்ம எல்லாம் ரொம்ப படிச்சவங்க. இது கிட்னி ஸ்டோனாக இருக்கும். இந்த உறுப்புகளை பற்றிய அறிவு அறுத்து பார்க்கிற அவருக்கு இருந்தா பத்தாதா? பொதுமக்களுக்கு எதுக்கு? உடலினுடைய அடிப்படை இயக்கம் தெரிஞ்சா போதுமானது. அப்ப இந்த சம்பவம் உளவியல் ரீதியாக உங்க மனசுல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உடலை பாதிக்கும் அப்படிங்கறத நிரூபிக்குது. சாதாரணமா நம்ம 6வது அறிவியல் பாட புத்தகத்துல தமிழ் வழி கல்வியில ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கு. சாதாரண விஷயம். ஒரு நாய் ஒண்ணு படுத்திருக்கு, நம்ம அதை கடந்து போறோம். அந்த நாயை பார்த்த பயம் மனசுல ஏற்படுது, மனநிலை மாற்றத்தை தோற்றுவிக்குது. லேசா பயம் கிட்னியில் இருக்கக்கூடிய அட்ரினலின்ங்கிற ஹார்மோனை அது சுரக்க வைக்குது. ரத்தம் ரொம்ப வேகமாகுது, அப்படியே ஓட ஆரம்பிக்கிறோம். ஓடுறதற்கான எனர்ஜியை தருவது அட்ரினலின்ங்கிற ஹார்மோன். ரத்த சுற்றோட்டம், பிளட் பிரஷர், இதுக்கெல்லாம் மூல காரணம் மனநிலை மாற்றம். அப்ப இந்த சம்பவத்தின் வாயிலாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? மனநிலை மாற்றம் ஒரு வேதியியல் மாற்றத்தை தோற்றுவிக்கும். வேதியியல் மாற்றம்ங்கிறது உடல்நிலை மாற்றத்தை தோற்றுவிக்கும். இந்த 3 அடுக்கு இயக்கத்தை வெறும் உடல்னா தனி, மனசு இல்ல, வெறும் மனசுனா தனி, அது சைக்காலஜி. அப்படி துண்டு துண்டாக சிதைத்தது நமது மருத்துவமாக இருக்க முடியாது. அடிப்படையில் இந்த கருதுகோள்களை வச்சுக்கிட்டு தான் நம்ம மருத்துவம் எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கவே முடியும். இந்த அடிப்படையில் உடல் என்பது தனியானது இல்லை, அது ஒரு ஒருங்கிணைந்த இயக்கம். மனம் என்பது தனியானது இல்லை, உடலோடு ஒட்டி இயங்குகிற ஒரு இயக்கம். இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்ற உலக மரபு வழி அறிவியல் இந்த மனதையும் உடலையும் ஒன்றாகவே வைத்திருந்தது. 1600கள் வரைக்கும் கணித மேதை ரேனே தகர்த்தே உடல் வேற மனசு வேறன்னு ஒரு சூத்திரம் மூலமா நிரூபிச்சது. வெறும் கணிதத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூத்திரம் மனதும் உடலும் வேற வேறன்னு பிரிச்சு வச்சது. அன்னைக்கு இருந்துதான் மருத்துவ உலகம் மனசுனா வேற உடம்புனா வேறன்னு 2 பார்ட்டா மாறிச்சு. ஆனா நம்முடைய பாரம்பரிய மருத்துவங்கள் எப்பயுமே உடம்ப வேறாக பார்த்ததில்லை. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 3 அடுக்கு இயக்கம், மனநிலை மாறுபாடுங்கிறது மிக முக்கியமான விஷயம். இப்ப சீனர்கள், ஜப்பானியர்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. வருடத்தினுடைய 4வது மாதத்துல அவர்களுடைய மரணம் அதிகமாக இருக்கும். சீனாவிலும் ஜப்பானும் இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா வருடம் துவங்கி 4வது மாதத்தில் அது ஒரு மோசமான மாதம், சாத்தானுடைய மாதம்னு நம்புறான் இன்னைக்கு வரைக்கும் சீனர்களும் ஜப்பானியர்களும். டிராடிஷனலா ரொம்ப மரபு வழியாக வந்த இந்த கருத்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சீனர்களையும் இன்னைக்கு வரைக்கும் பாதிச்சுட்டு இருக்கு. நிறைய படிச்சாச்சு, PhD வரை போயிருச்சு, பயம் போல. அமெரிக்காவில் வாழும் சீனர்கள், ஜப்பானியர்களை ஆய்வு செய்தால் அவர்களுடைய மரணம் வருடத்தின் 4வது மாதமான ஏப்ரலில் கூடுதலாக இருக்கிறது இன்னைக்கு வரைக்கும். சாதாரண விஷயம் இல்ல. மனசுல ஒரு விஷயம் போய் சேர்றதுங்கிறது மிக சாதாரணமாக, அது சும்மா மனசு தானே அப்படின்னு விட முடியாது. மனதுதான் உடல் அப்படிங்கிற பாரம்பரியமான அடிப்படை தத்துவத்துக்கு நம்ம திரும்பியே ஆகணும். அடிப்படை இப்ப நம்மளை சுத்தி உள்ள இருக்கக்கூடிய நவீன மருத்துவ சூழல் சம்பந்தமா பார்க்கலாம். அதுல இருக்க வணிகம் சம்பந்தமாக நான் பேச விரும்பவில்லை. பேசுவதற்கு இந்த மேடையும் இந்த நேரமும் பொருத்தமாக இருக்காது. நாள் கணக்குல பேசணும், அவ்வளவு வணிகம் இருக்கு. நவீன மருத்துவத்துல மட்டும் இல்ல, எல்லா மருத்துவத்திலையும். அப்ப அந்த வணிகத்தை நான் துண்டா விட்டுறேன், வணிகத்துக்குள்ள போகல. அதுல இருக்கக்கூடிய அடிப்படை குழப்பங்களை மட்டும் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். முதல்ல நம்ம பயன்படுத்தக்கூடிய அன்றாட உணவுப் பொருட்கள், எவ்வளவு உணவுப் பொருள் பயன்படுத்துறோம்? பேக்கடு ஃபுட். இன்னைக்கு எல்லா பொருளையும் நம்ம கடையில போய் ஒரு பேக் செய்யப்பட்டதான் வாங்க முடியும். ஒரு அரிசினா கூட பேக் பண்ண அரிசி தான் வாங்க முடியுது இன்னைக்கு. அப்படி அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருளில் அடிப்படையாக இருக்கக்கூடிய தேங்காய் எண்ணெய் பத்திய மிக சமீபத்திய ஒரு கண்டுபிடிப்பை உங்களோட பகிர்ந்துக்கணும். தேங்காய் எண்ணெய் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? தேங்காயில இருந்துதான் அப்படின்னு நம்ம எல்லாம் சொல்லிடுவோம். ஆனா அது இல்லைங்கிறதா இன்னைக்கு கண்டுபிடிப்பு சொல்லுது. பேக்ல வரக்கூடிய, பாட்டில்ல வரக்கூடிய, டப்பாக்கல்ல வரக்கூடிய தேங்காய் எண்ணெய்கள் தேங்காயிலிருந்து எடுக்கப்படுவதில்லை. இதை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப சிம்பிள். தேங்காய் விளையக்கூடிய கேரளாவில் தேங்காயினுடைய விலை ஏறும் போது தேங்காய் எண்ணெயுடைய விலை ஏறுகிறதான்னு பாருங்க, ஏறாது. அதற்கு மாறாக கேரளாவில் இருக்கக்கூடிய ஆயுர்வேத வைத்தியர் மோகனன் அவர் ஆய்வு பண்றாரு, உணவுப் பொருட்களை ஆய்வு பண்ணி அவர் கண்டுபிடிக்கிறாரு. என்ன கண்டுபிடிக்கிறாரு? தேங்காய் எண்ணெயுடைய விலை எப்போது ஏறுகிறதுனா, உலக மார்க்கெட்ல பெட்ரோல் விலை ஏறும் போதெல்லாம் ஏறுது.
என்ன சம்பந்தம் தேங்காய்க்கும் பெட்ரோலுக்கும்? குருடாயில்ங்கிற கச்சா எண்ணெயிலிருந்து பெட்ரோல், ஒயிட் பெட்ரோல், அதுக்கப்புறம் சாதாரண பெட்ரோல், அப்புறம் டீசல், அப்புறம் மண்ணெண்ணெய், இந்த எரிபொருட்கள் எடுத்ததனுடைய மிச்சம் பெட்ரோலியம் ஜெல்லி, அதுல இருக்கக்கூடிய லிக்யூட் பாரஃபின் அப்படிங்கிற ஒரு கலங்கலான பொருளை ப்ளீச் பண்ணி கலர்லெஸ்ஸா மாத்தி அதுல பிளேவர் செயற்கை மனத்தை சேர்த்து தேங்காய் எண்ணெய்னு வித்துட்டு இருக்காங்க. ப்ரூவ்டு அனலிட்டிக்கல் லேப்ல நீங்க போய் டெஸ்ட் பண்ணலாம். எந்த கம்பெனியா இருந்தாலும் அவர் கம்பெனியினுடைய பெயரை பொதுமக்கள் மத்தியிலும் பல்கலைக்கழகங்கள் வாயிலாகவும் சொன்னதின் விளைவாக 54 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த ஆய்வாளர் மீது. அது இருக்கட்டும், நீங்க டப்பால அடைச்சு வச்சாலே அது அவ்வளவுதான், சந்தேகத்திற்குரியது. அதனால உள்ளூர் சந்தைகளை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது உணவுப் பொருளே. அப்ப உணவு இங்க துவங்குது. இந்த உணவை பற்றிய நம்முடைய அறிவை திருத்தி எழுத வேண்டிய வேலையை செய்யக்கூடிய ஆய்வு கூடங்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கு? நான் ஒரு மருத்துவ ஆய்வுக்கூட நுட்பனன், அடிப்படையில் என் தொழில் எழுது. அதனால மருத்துவ ஆய்வு கூடங்கள் என்ன செய்கின்றனங்கிறத சேர்த்து சொல்லணும் நான். ஏன்னா அந்தந்த துறையில் இருக்கக்கூடிய பொய்மைகளை உடைத்தறிவது மட்டுமே நம்முடைய மரபுகளை கொண்டு சேர்க்க உதவும். ஒண்ணும் இல்ல, உங்களுடைய சிறுநீரகம் என்ன வேலை செய்யுது? ஒரு 6வது படிக்கிற அடிப்படை பாடத்திலே சொல்லப்படுது. சிறுநீரகம் என்ன வேலை செய்யுது? ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகளை கண்டுபிடித்து அதை வெளியேற்றுகிறது. அவ்வளவுதான், சிம்பிள். நிறைய வேலை செய்யுது. முக்கியமான வேலை கழிவுகளை கண்டறிதல், வெளியேற்றுதல் 2 வேலை. இப்ப என்னுடைய ரத்தத்தில் 10 புழுக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 புழுக்கள், புழுவெல்லாம் வராது ரத்தத்துல, நான் சும்மா உதாரணத்துக்காக சொல்றேன். 10 புழுக்கள் இருக்கு. என்னுடைய சிறுநீரகம் சரியாக இயங்குமானால் அந்த 10 புழுக்களை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும், அதை வெளியேற்ற வேண்டும். இந்த 2 வேலையும் செய்யணும் இல்லையா? இப்ப என்னுடைய சிறுநீரகம் என்ன பண்ணுது? என்னுடைய எதிர்ப்பு சக்தியின் அடிப்படையில் இந்த புழுக்களை அடையாளம் கண்டுபிடிக்குது. அதுல இருக்கக்கூடிய புழுக்களில் ஒரு 8 புழுவை வெளியே அனுப்புதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்காக என்னுடைய சிறுநீர் 8 புழுக்களை வெளியே தள்ளுது. இப்ப இந்த சிறுநீர்ல புழுக்கள் இருக்கிறத பார்த்த உடனே நான் ரொம்ப பயந்து போய் அந்த சிறுநீர் எடுத்துட்டு போய் ஒரு ஆய்வு கூடத்துல கொடுக்குறேன். அவங்க என்ன அதுல கண்டுபிடிக்கிறாங்க? நுண்ணோக்கியின் உதவியோடு அதுல இருக்கக்கூடிய புழுக்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிருவாங்க. 8 புழு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா 8 புழு எங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த மருத்துவ ஆய்வுகளின் தவறு. எங்க இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா சிறுநீர்ல இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அதற்கு மாறாக உங்களுடைய உடம்பில் இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம்! உடம்புல இருக்கிறது எத்தனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? சிறுநீரின் வழியாக. உடம்புல இருந்ததுன்னு கண்டுபிடிக்கலாம், இருக்கிறதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஆய்வு கூடங்கள் செய்கிற தவறுகள் ஒரு சாதாரணமா. இப்ப வெளியேற்றுகிற வேலையை யார் செஞ்சா? ரத்தத்தில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றுகிற வேலையை யார் செஞ்சா? நம்முடைய சிறுநீரகம். அப்ப இது நல்லா இருக்குன்னு தானே சொல்லணும். லேபுக்கு போய் உங்களுடைய சிறுநீரில் ஒரு 4+ யூரின் யூரின்ல 4+ சுகர் இருக்கு, 2+ யூரியா இருக்கு, என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். இதை யார் வெளியேற்றியது? சிறுநீரகம் இல்லையா? உங்க சிறுநீரகம் ரொம்ப நல்லா இருக்குங்க, அதனாலதான் 4+ வெளியேற்றிருச்சு. அப்படிதானே சொல்லணும். இது கழிவு, சிறுநீரகம் கண்டுபிடித்த கழிவு. மஞ்சள் காமாலை வருது, உடம்புல பித்த நீர் சுரக்குது. கூடுதலான பித்த நீர் சுரக்கும் போது ரத்தத்துல கலக்குது. அந்த ரத்தத்தை சுத்திகரிச்சு நம்முடைய சிறுநீரகம் என்ன பண்ணுது? அந்த பித்தத்தை வெளியேற்றுது. தேவையில்லாத கூடுதலான உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய பித்தத்தை வெளியேற்றுகிறது. நல்லதா கெட்டதா? சிறுநீரில் நம்ம பார்த்துட்டு மஞ்சகாமாலை இருக்குன்னு சொல்றோம், மஞ்சகாமாலை போய்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். எவ்வளவு பெரிய வேறுபாடு! நம்முடைய ஆய்வு கூடங்கள் இந்த வணிக நிறுவனங்கள் செய்யக்கூடிய பயத்தை அதிகரிக்கிற வேலையை செய்வதற்காக மட்டும்தான் பயன்படுகிறது. மனித உடம்பில் இருந்து வெளியேறுகிற கழிவுகளை வைத்துக் கொண்டு எந்த ஒரு சோதனை முடிவும் செய்ய முடியாது. வெளியேறினதான் பார்க்க முடியும், உள்ள இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம், இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. கால இடைவெளி இருக்கிறதுல ரொம்ப முக்கியம். வெளியே போனதை உள்ள இருக்கிறதா சொன்னா என்ன பயம் வரும்? 14 நாள்ல செத்த சாம் லேண்டி மாதிரி ஏகப்பட்ட லேண்டிகளை உருவாக்கலாம் ஒரு லேப் இருந்தா. இப்படி லட்சக்கணக்கான நோயாளிகளை உருவாக்குகிற கூடாரமாக நம்முடைய மருத்துவ ஆய்வு கூடங்கள் நீங்க இருந்துகிட்டு இருக்கு. விளம்பரம் வச்சிருக்கான், பெரிய போர்டு, எங்க திரும்பினாலும் சென்னையில 6 கோடின்னு எழுதி போட்டிருக்கு. 6 கோடி. என்ன 6 கோடி? 2013 சர்க்கரை நோயாளிகளின் எண்ணிக்கை, தமிழகத்தில் சர்க்கரை நோயாளிகள் இவ்வளவு இருப்பாங்கன்னு கணிப்பு. சரி, விழிப்புணர்வு. அதுக்கு கீழே ஒண்ணு போட்டிருக்கான், நல்வாக்கு, புத்தாண்டினுடைய ஆசி, அதில் நீங்களும் ஒருவராக இருக்கலாம். இப்படிதான் நம்ம புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறிக்கிறோமா? நம்பிக்கையை அளிக்கிறது மருத்துவமா, நம்பிக்கையை சிதைக்கிறது மருத்துவமா? விழிப்புணர்வுங்கிற பேர்ல அது எந்த மருத்துவமாக இருந்தாலும் சரி, நாம் மரபொழி மருத்துவங்கள்னு பெயர்ல இருக்கக்கூடிய மருத்துவர்களும் இந்த வேலையை செஞ்சாங்கன்னா அதுக்கும் எதிராக தான் இந்த கருத்தை பதிவு பண்றேன். எல்லா மருத்துவத்துக்கும் எதிராக எந்த மருத்துவர் நம்பிக்கை அளிக்கிறாரோ அவர் நமது மருத்துவர், எந்த மருத்துவம் நம்பிக்கை அளிக்கிறதோ அது நமது மருத்துவம். அந்த கருதுகோள் இருந்து தான் நான் பார்க்க விரும்புறேன். இன்னும் ஒரு பேஸ்ட் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பற்பசை, அந்த பற்பசையில கால்சியம் இருக்கு.
அப்படின்னு சொல்றான். கால்சியத்தை இந்த பல் மருத்துவர்கள்ட்ட தான் கேட்கணும். கால்சியத்தை துப்புனா கால்சியம் கூடுமா, முழுங்கினா கால்சியம் கூடுமா? சின்ன பிள்ளையில இருந்து முழுங்கினாதான் கூடும்னு கால்சியம் நான் டப்பாவா வாங்கி சாப்பிட்டு இருக்கோம் இல்லையா? ஒரு கம்பெனி சொல்லுது துப்புனா கூடுங்க, வாங்கி பல்லு தேய்ங்க அப்படின்னு. இதை யார் அங்கீகரிச்சிருக்கான்னு பார்த்தா இந்திய பல் மருத்துவர்கள் கூட்டமைப்பு அங்கீகரித்ததுன்னு சொல்றான், இந்தியன் டென்டல் அசோசியேஷன். அப்ப விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய உணவுப் பொருட்களில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஆய்வுக்கூடங்கள் வேற வேலை பார்த்துட்டு இருக்கு, பயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு. இதில் தெளிவை ஏற்படுத்த வேண்டிய மருத்துவர்கள் வேற வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்ப யார் மூலமாக இதை கண்டுபிடிக்கிறது? உலக சுகாதார நிறுவனம், அரசாங்கங்கள் விழிப்புணர்வு தருமா? ஒரு சின்ன உதாரணம் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பன்றி காய்ச்சல், ஸ்வைன் ஃப்ளூ, H1N1 வைரஸ் மூலமாக பரவுவதாக நம்பப்பட்ட ஸ்வைன் ஃப்ளூ ஊரெல்லாம் பரவிச்சு இல்லையா? அப்படி பரவும் போது சென்னை உட்பட பல தலைநகரங்களில் ஒரு ஊர்வலம் போச்சு. பன்றி காய்ச்சலை தடை செய்ய மருந்துகள் இல்லாத கட்டத்துல ஒரு மாஸ்க், ஒரு துண்டு துணி எடுத்து முகத்துல கட்டிட்டு நடந்து போனாங்க. எதுக்காக? அந்த ஸ்வைன் ஃப்ளூங்கிற வைரஸ் உங்க உடம்புக்குள்ள ஊடுருவாம இந்த துண்டு துணி தடுக்கிறது அப்படிங்கிற கருத்தை ஏற்படுத்துவதற்காக. அந்த மாஸ்க் கட்டினா ஸ்வைன் ஃப்ளூ வைரஸ் உள்ள போகாதா? போகுமா போகாதா? போகாதுன்னு நம்பிதான் இங்க ஊர்வலம் போயிட்டு இருந்தான் மாஸ்க் கட்டி. அடிப்படை அறிவிலிருந்து கேட்கிறேன், ஒரு 11ஆம் வகுப்பு நுண்ணுயிரியல் பிரிவு பாடப்புத்தகத்தை எடுத்துக்கங்க. ஒரு வைரஸினுடைய அளவு என்ன? நம்ம தூசிய காட்டுல 1 லட்சம் மடங்கு சிறிய வைரஸ் உங்க சட்ட துணியை விட பெரிய ஓட்டைகளோட இருக்க மாஸ்க் வழியா உள்ள போகுமா போகாதா? எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை அரசாங்கம் செய்து, உலக சுகாதார நிறுவனம் செய்து. அப்ப உணவுப் பொருட்களை நம்ப முடியாது, உணவுப் பொருட்களை பரிந்துரைக்கிற மருத்துவர்களை நம்ப முடியல, ஆய்வுக்கூடங்களை நம்ப முடியல, மருத்துவர்களின் அமைப்புகளை நம்ப முடியல, உலக சுகாதார நிறுவனத்தை நம்ப முடியல. அப்ப இது அமைப்புகளின் பின்னால் ஆரோக்கியத்தை தேடுகிற வேலை இல்ல. ஒவ்வொரு தனி மனிதனும் ஆரோக்கியத்தை கண்டடைவதற்கான வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதுதான் நமது மருத்துவமாக இருக்கும். உலகம் பரிந்துரைக்கிற எந்த ஒன்றையும் தலையில் தூக்கி கொண்டு திரிகிற வேலை அவசியம் இல்லை. இது பூரா இன்னைக்கு என்ன ஆயிருக்கு? மருத்துவர்கள் கூட்டமா பெருகிருக்கிறான். உலக சுகாதார நிறுவனம் 104 மருத்துவ முறைகளை அங்கீகரிச்சிருக்கு. கோடிக்கணக்கில் மருத்துவர்கள் இருக்காங்க. நோயாளிகள் குறைஞ்சிருக்காங்களா, கூடி இருக்காங்களா? இந்த கொசு மருந்து அடிக்க கொசு கூடுன கதை தான் இது. 1796 டாக்டர் சாமுவேல் ஹானிமன் ஹோமியோபதிங்கிற மருத்துவ முறையை கண்டுபிடிச்சார். அவர் கண்டுபிடிக்கும் போதே மலேரியா காய்ச்சலுக்கு கொசு தான் காரணம்னு தெரியும் உலகத்துக்கு. மலேரியா காய்ச்சலுக்கு கொசு தான் காரணம்னு அப்ப சொல்லப்பட்டது. 1796 இருந்து 2013 வரைக்கும் கிட்டத்தட்ட 207 வருடங்களாக கொசு மருந்து அடிச்சுட்டு இருக்கிறோம். உலகத்தில் இருக்க 190 நாட்டிலையும் கொசு மருந்து அடிச்சுட்டு இருக்கோம். இந்த பட்ஜெட்டை வச்சு இந்த உலகத்தை 7 முறை புதுப்பிக்கலாமா? அவ்வளவு பட்ஜெட். கொசு குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? நோய்களை அழிக்கிறோம் சொல்றோம், நோய்கள் குறைஞ்சிருக்கா கூடியிருக்கா? அப்ப இதனுடைய அடிப்படைங்கிறது நம்முடைய மருத்துவ விழிப்புணர்வுங்கிறது நோயை பற்றி புரிஞ்சுக்கிறது இல்ல, மாறாக உடம்பை பற்றி புரிஞ்சுக்கிறது, மனதை பற்றி புரிஞ்சுக்கிறது. இதுதான் இன்னைக்கு நவீன மருத்துவங்கிற பேர்ல உலகமெல்லாம் பரவி இருக்கிற விஷயம். நமக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பதிலாக நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பயம்ங்கிறது அப்படியே நம்மளுடைய உடலை சீர்கெடுக்கக்கூடிய மிக மோசமான ஒரு விஷயம். நம்முடைய மரபு வழியில அந்த காலத்துல ஒரு நோயாளியை பார்க்க போறோம், ரொம்ப சீரியஸா இருக்காரு நமக்கு தெரியும், அவரை போய் பார்க்கிறோம். அவரை சந்திச்சு அவர்கிட்ட என்ன சொல்லுவான்? சார் உடம்ப விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லுவோமா, மனசை விட்டுறாதீங்கன்னு சொல்லுவோமா? மனசை விட்டுறாதீங்கன்னு சொல்லுவோம். ஏன்னா மனசை விட்டா உடம்பு விட்டுரும், அது நமக்கு தெரியும், நம்முடைய தாத்தாமார்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு அதெல்லாம் தெரியாது, டாக்டர் பாத்துக்குவார் இல்லையா? மனசு விட்டுறாதீங்கிற வார்த்தையில அவ்வளவு விஷயம் இருக்கு. மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. திருமந்திரம் என்ன சொல்லுது? மனம்தான் உடம்புன்னு சொல்லுது. இந்த மனதை சீர்குலைக்கிற எந்த ஒன்றும் மருத்துவமாக இருக்க முடியாது. அதை நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது இருக்கு. மறுபடியும் நான் வந்து நெதர்லாந்துல நடந்த இன்னொரு சம்பவத்தை நோக்கி நகர்றேன். டாக்டர் ஜோசப் மர்பி அப்படிங்கிற ஒரு உளவியல் பேராசிரியர் தோல் புற்றுநோயால் 3வது நிலைக்கு தள்ளப்படுறார். முதல்ல நம்ம பார்த்த சம்பவம்ங்கிறது புற்றுநோய் இல்லாத ஒரு நபருக்கு புற்றுநோய் சொல்லப்பட்டது. இப்ப நான் சொல்லக்கூடிய 2வது சம்பவம் உளவியல் பேராசிரியர் டாக்டர் ஜோசப் மர்பிக்கு உண்மையிலேயே தோல்ல புற்றுநோய் வெளிப்படையாக நிரூபிக்கப்பட்டது. புற்றுநோய் இருக்கு. அவர் வந்து 3ஆம் நிலை கடந்துட்டீங்க, உங்களுக்கு மரணம் தான் வழி அப்படின்னு சொல்லி துரத்தப்படுறாரு. அதே 80கள்ல இவரு ரொம்ப கடுமையான மன உளைச்சலோட, அவர் ஒரு கிறிஸ்துவர் அப்படிங்கறதுனால சர்ச்சுக்கு போறாரு. சர்ச்சில் போய் அவருடைய ஃபாதரை சந்திக்கிறாரு. எனக்கு வந்து என்னுடைய உடல் சீர்கெட்டு போச்சு, எனக்கு தோல் புற்றுநோய்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு ஃபாதர்ட்ட. அந்த ஃபாதர் பதில் சொல்றாரு, என்னுடைய வாட்ச் நின்னு போச்சுன்னு. இது கேள்வி என்ன? என்னுடைய உடல் கெட்டு போச்சு புற்றுநோய்னு சொல்றாரு, அவர் சொல்றாரு என்னுடைய வாட்ச் நின்னு போச்சுன்னு சொல்றாரு. என்ன ரெண்டுக்கும் என்ன தொடர்பு? இவருக்கு புரியல. அப்புறம் சொல்றாரு, இந்த புற்றுநோய் என்னை கொன்றும்னு சொல்றாங்க, மருந்துகளே இல்லையா அப்படின்னு சொல்றாரு.
அந்த ஃபாதர் பதில் சொல்றாரு, என் வாட்ச செஞ்சவரை எனக்கு தெரியும், அதனால இது மறுபடியும் ஓடும் சொல்றாரு. ரெண்டு கான்வர்சேஷனுக்கும் எந்த வித தொடர்பும் இல்லை. ரொம்ப கடுப்போட திரும்பி வர்றாரு ஜோசப் மர்ஃபி. இரவு தூங்கிட்டு இருக்கும் போது அவருக்கு பளிச்சுன்னு தெரியுது, இந்த உடம்ப செஞ்சவன் யாரு அப்படின்னு யோசிக்காரு. இந்த உடம்ப செஞ்ச ஆள் யாரு? வாட்ச செஞ்சவர் அவருக்கு தெரியும், அதனால வாட்ச சரி பண்ணிடுவாரு. இந்த உடம்புல புற்றுநோய், இதை செஞ்சவர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா உடம்ப சரி பண்ண போறாரு. ரெண்டு வழிகள் இருக்கு. ஆன்மீக வழியாக உடம்ப படைத்ததாக நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிற கடவுள்கிட்ட போய் சேரலாம், அறிவியல் பூர்வமாக உடம்பை உருவாக்கிய அணுவுக்குள்ள போய் சேரலாம். ரெண்டு வழிகள் இருக்கு. அப்ப நம்ம இன்னைக்கு இந்த நவீன யுகத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய வழி அறிவியல் பூர்வமான வழி. அப்ப நம்முடைய கர்ப்பப்பையில முதல் செல் உருவாச்சு, அது 2 செல்களாக பிரிந்தது, பல செல்களாக மாறுச்சு. சைகோட் அப்படிங்கிற ஒரு எம்பிரியோ வடிவத்தை எடுக்குது. அதுக்குள்ள எலும்புகள் எங்கிருந்து வந்தது? எலும்ப உள்ள அனுச்சமா கர்ப்பப்பைக்குள்ள எலும்புகளை உருவாக்கியது யார்? இந்த செல். உள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளை படைத்தது யார்? இந்த செல். ஒரே ஒரு செல் தனியா இன்னொரு இடத்துல கர்ப்பப்பைக்குள்ள இருக்கும் போதே இவ்வளவு முழு நீள உடலை படைக்கிற ஆற்றலோட இருந்தது. இப்ப அந்த செல் என் கூட இருக்கா இல்லையா? கோடிக்கணக்கான செல்களாக இருக்கு. நான் தனி மனுஷன் இல்ல, கோடிக்கணக்கான உறுப்புகளை படைக்கிற செல்கள் உள்ள மனுஷன். இந்த செல் படைத்த எலும்புல ஒரு சின்ன கிராக் விழுந்தோன்னே மருத்துவரை தேடி ஓட வேண்டிய அவசியம் இருக்கா? இந்த செல்கள் என்கிட்ட தான் இருக்கு, எங்கேயும் போல. உங்களுடைய செல்கள் இருக்கு. இந்த செல்ல தான் இப்ப பேங்க் வச்சு செல்களை பராமரித்து திருப்பி ஏத்தி வரான் இல்லையா? பாரம்பரியமா நடந்த டெலிவரியில, வீட்டுல நடந்த டெலிவரியில அந்த தொப்புள் கொடி வழியாக அந்த மரபணுக்கள் உள்ள போனதுக்கு அப்புறம் தான் கட் பண்ணுவாங்க. பழைய முறை அது. டெலிவரி பாத்துருவாங்க, குழந்தை பிறந்த வெளியே வந்துரும். இப்ப நாங்கெல்லாம் மருத்துவர்கள் ஆகிறதுக்கு முன்னாடியே எங்களுடைய குழந்தைகளை எங்களுடைய வீடுகள்ல தான் டெலிவரி பார்க்கிறோம். அக்குபஞ்சர் ஹீலர்கள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருக்கிறோம். அதாவது மரபு வழி அக்குபஞ்சர். அந்த 1000 நபர்களும் அவங்களுடைய குழந்தைகளை அவங்களுடைய வீட்டிலேயே தான் பாக்குறோம். எந்த மருத்துவமனைக்கும் போறதில்லை. நாங்க யாரும் பிசியாலஜிங்கிற உடலியல் படிச்ச நபர்கள் இல்ல. எங்களுக்கு என்ன தெரியும்னா, உள்ள குழந்தை முழு வளர்ச்சி அடைந்தா வெளியே வந்தே தீரும்ங்கிற இயற்கை மட்டும்தான் தெரியும். சிசேரியன் கிடையாது வீட்டுல. ஏன்னா கத்தி பிடிக்க தெரியாது, உறுப்பு எங்க இருக்குன்னு தெரியாது. குழந்தை அவ்வளவு அழகா வரும். எனக்கு 2 குழந்தைகள், 2 வீட்டுல பிறந்தது. ஊசினா மாத்திரனா ஆஸ்பத்திரினா என்னன்னு தெரியாது. நான் என்ன தொழில் பாக்குறேன்னு என்னுடைய குழந்தைக்கு தெரியாது. மருத்துவர்னா அர்த்தம் தெரியாத குழந்தைகள் தான் வேணும் எதிர்காலத்தை கட்டி அமைக்கிறதுக்கு. அப்ப நம்முடைய மரபு வழி அறிவியல் குணமாதல்ங்கிற சொல்ல பிரயோகிக்குது. குணமாதல். இந்த குணம்ங்கிற வார்த்தையை 2 முறை சொல்லி பாருங்க. குணம்ங்கிறது உடல் சம்பந்தப்பட்டதா, மனது சம்பந்தப்பட்டதா? குணம், கேரக்டர் இல்லையா? நோயிலிருந்து குணமடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு கேட்டா, நோயிலிருந்து உங்களுடைய மனதை விடுவித்து விட்டீர்களா அப்படின்னு அர்த்தம். அதுக்கு உடம்பு சரியாயிடுச்சான்னு அர்த்தம் இல்ல. நீங்க மனசை விடுவிச்சீங்கன்னா உடம்பு சரியா போகும். குணமடைஞ்சிட்டீங்களாங்கிற வார்த்தை நாம் அன்றாடம் பயன்படுத்துகிற ஆயிரக்கணக்கான வார்த்தைகளை மறுபடி சொல்லி பார்த்தோம்னா நமது மருத்துவத்தை, நமது மருத்துவ சொற்களை கண்டடைய முடியும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல நம்ம மருத்துவத்தை எல்லை கோடு போடுறோம். எந்த மருத்துவம் நம்பிக்கை அளிக்கிறதோ அது நமது மருத்துவம். எந்த மருத்துவம் பயத்தை ஏற்படுத்துகிறதோ அது நமது மருத்துவம் இல்லை. இதுதான் பாரம்பரியம். எல்லா நாடுகளுடைய பாரம்பரிய மருத்துவங்களும் நம்பிக்கையை அளிக்கிற ஒரு வேலையை மட்டும்தான் செஞ்சது. அதை சிதைக்கிற வேலை செய்வது எந்த மருத்துவமாக இருந்தாலும் அது நமது மருத்துவமாக இருக்க முடியாது. சரி, அப்ப உடம்ப பத்தி தெரிஞ்சுக்கணும். இந்த செல்ங்கிறது என்ன வேலை செய்யுது, இந்த உறுப்புகளை படைக்குது அப்படிங்கிற விஷயம் மட்டும் போதுமா மருத்துவம் இல்லாம இருக்கிறதுக்கு? அப்படின்னா அடிப்படையான உடம்பினுடைய அடிப்படையான சில இயக்கங்கள் இருக்கு. ஒரு 2 விஷயங்களை மட்டும் உங்களோட பகிர்ந்து கொள்றேன். உடலினுடைய அடிப்படையான விஷயம் என்பது பசி. சாதாரண விஷயம் தான். ஆமா, பசி தான் சாப்பிடணும், எங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா உலகம் முழுக்க பசிச்சு சாப்பிடுகிற நபர்கள் 99% இல்லை. இன்னைக்கு அப்படியே நேரா போங்க, ஒரு கல்லூரிக்கு போங்க, பல்கலைக்கழகத்துக்கு போங்க, மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு போங்க, தமிழ் பள்ளிகளுக்கு போங்க. பசினா என்னன்னு கேளுங்க, தெரியாது. மணி அடிச்சா சோறு. ஆபீஸ்ல வேலை வாங்குறவங்களுக்கு அதான், பள்ளிகள்ல படிக்கிற குழந்தைகளுக்கு அதுதான். காலையில 7 மணிக்கு தூக்கத்தோட எழுந்து அப்படியே தண்ணியை ஊத்தி தூங்கிக்கிட்டே வேன்ல தூக்கி போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடுறது. ஸ்கூல்ல போய் தூங்கி வழிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு டிஃபன் தருவான், மதியம் லஞ்சு, அப்புறம் மறுபடி மாலை டிஃபன், வீட்டுக்கு வந்தா ஹோம்ஒர்க், தூங்கி மறுநாள் காலையில எந்திரிச்சோன்னே ஸ்கூல்ல முழிக்கும். பசியை எங்க கண்டுபிடிக்கிறதுக்கான இடைவெளி இருக்கு? பசி தெரியாத ஒரு சமூகம் நோய்களை அறுவடை செய்யும். அதான நடக்கும். தீரா இடும்பை தரும். திருக்குறள் சொல்லுது இல்லையா? தீரா இடும்புனா கஷ்டம், தொந்தரவு. தீரா இடும்புனா ஆங்கிலத்தில் சொல்றேன் கிரானிக் டிசீஸ். தீரா இடும்பை தரும். எது தீரா இடும்பை தரும்? தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். தேரான் தெளிவுனா தெரியாத விஷயத்தை தெரிஞ்சது மாதிரியே பரப்புறது. நமக்கு மருத்துவம் பற்றி தெரியாது.
நமக்கு ஏதோ 4 குறிப்புகளை பத்திரிகைகள்ல வாசிட்டு அதை பத்தி ஒரு இதய நோயாளிகிட்ட போய் பேசுறது, அதை இன்னும் பலவீனப்படுத்துறது, அவருடைய மனதை உடைத்து தகர்க்கிறது. அப்ப தேரான் தெளிவும் தெளிந்த விஷயத்தின் மேல் இந்த உடம்பு தான் நம்முடைய உள்ளுறுப்புகளை படைத்தது அப்படிங்கிற தெரிஞ்ச விஷயத்துல சந்தேகப்படுறது, இந்த ரெண்டும் தீராத இடும்பை தரும்னு சொல்லுது திருக்குறள். இதுதான் நம்முடைய பாரம்பரியம் தருகிற மருத்துவ குறிப்பு. அப்ப நம்முடைய உடலை மிகச்சரியாக வைத்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்ங்கிற 2 செய்தியை மட்டும் சொல்லி முடிச்சுறேன். பசி அப்படிங்கிற அடிப்படையான விஷயம். பசிங்கிற விஷயத்தை மிகச்சரியாக கவனிச்சீங்கன்னா, எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும் அப்படிங்கிற 4 கேள்விகளாக அது பிரியும். பசி எப்ப சாப்பிடணும் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த வாட்ச் இருக்கு, வாட்ச் ஓடிட்டு இருக்கு, வாட்ச் நின்று போச்சுன்னா இதுக்கு இன்னொரு பேட்டரி மாத்தணும், ஏன்னா சார்ஜ் டவுன். இதுக்கு பேட்டரி தேவைப்படும் போது தான் போட முடியும். பேட்டரி இருக்கும்போது இன்னொரு பேட்டரி போட வாய்ப்பு இருக்கா? ஒரு மிஷின் கூட இன்னொரு பேட்டரி எக்ஸ்ட்ரா வாங்கி வைக்க வாய்ப்பு இல்லை. ஆனா நம்ம பசிங்கிற உடம்பினுடைய உணர்வு கேட்பதற்கு முன்னாலே நம்ம என்ன பண்றோம், ஓவர்லோடு போட்டுட்டே இருக்கோம். இந்த கலோரி கணக்குகளினுடைய விளைவாக, சமச்சீர் உணவுகளின் விளைவாக நீங்க டப்பாவா வாங்கி உள்ள தள்ளிட்டே இருக்க உணவுகளை, பாரம்பரிய உணவுகள் அதனாலதான் இல்லாம போகுது. இந்த டப்பா உணவுகளை உள்ள தள்ளும் போது என்ன நடக்குதுன்னா, பசிக்காம சாப்பிட்டுட்டே இருக்கோம். செயற்கையாக சுவை கூட்டப்பட்டு நம்ம நாக்குக்கு, உங்க நாக்கு நல்ல நாக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்னா ஒரே விஷயம் தாங்க, ஒரு இயற்கையாக ரசாயனம் இல்லாம தயாரிக்கப்பட்ட அரிசி, இன்னொரு புறம் ரசாயனம் போட்டு தயாரிக்கப்பட்ட அரிசி, ரெண்டையும் நாக்குல போட்டு உங்களால வேறுபாடு சொல்ல முடியுமா? சொல்ல முடிஞ்சா உங்க நாக்கு நல்ல நாக்கு. அதை கெடுத்தாச்சு, நாக்கு செத்து போய் பல வருஷம் ஆச்சு. இதை மீட்டெடுப்பதற்கு பசிச்சு புசிக்கணும். பசித்து புசி, அதுதான் அழுத்தமாக சொல்லப்படுற விஷயம். பசித்து புசி, பசிக்கும் போதுதான் சாப்பிடணும். இது எல்லாம் உலகமெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், ரகசியம் ஒண்ணும் இல்ல. ஆனா யாரும் செய்யாததுனால அது ரகசியமா போச்சு, யாரும் செய்யறது இல்ல. அப்ப அந்த அடிப்படையான பகுதியான பசித்து புசிங்கிற விஷயம். அப்புறம் இரவுகள்ல தூங்குறது. அந்த காலத்துல லைட் இல்லாதனால தூங்கிட்டான் அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். இரவுகள்ங்கிறது ஒரு உதாரணத்துக்காக சொல்லணும்னா, கர்ப்பப்பை இருக்கு இல்லையா, பெண்களுடைய யுட்ரஸ், கர்ப்பப்பை. இந்த கர்ப்பப்பைக்குள்ள இருக்கக்கூடிய என்ன சூழல் இருக்கு, உள்ள இருக்கக்கூடிய இருட்டு இன்னைக்கு நவீன மருத்துவம் கண்டுபிடிச்சிருச்சு, நவீன அறிவியல் கண்டுபிடிச்சிருச்சு. என்ன இருட்டு இருக்கு, என்ன டெம்பரேச்சர் இருக்கு, அதே மாதிரியான சூழல் உருவாகக்கூடிய ஒரு இன்குபேட்டரை வடிவமைச்சிருச்சு. இன்குபேட்டர் இருக்கு லேப்ல. அப்ப அங்க வளரக்கூடிய உயிரை இன்குபேட்டர்ல வச்சு வளர்த்துற முடியும். ஆனா ஏன் குழந்தைய டெஸ்ட் டியூப்ல உருவாக்க முடியுது, ஆனா வளர்க்க முடியல? ஒரு இன்னொரு தாயினுடைய கர்ப்பப்பை தானே தேவைப்படுது அதை வளர்க்கறதுக்கு. அந்த கர்ப்பப்பையில நிலவுகிற ஒரு விசேஷமான சூழல் இரவுகளில் நிலவுகிறது, பகல்ல கிடைக்காதது. இரவுகளில் நிலவுகிற விசேஷமான சூழலை பாரம்பரிய மருத்துவங்கள் அழுத்தமாக வலியுறுத்துகிறது. இரவு 11 மணிக்கு நீங்க ஆழமான தூக்கத்தில் இருந்தே ஆக வேண்டும். 1 மணி நேரம் தாமதிச்சீங்கன்னா எத்தனை மணி நேர தூக்கமும் அதை ஈடு செய்யாது. அப்ப உடலியல்ல ரொம்ப சுலபமான சில வழிமுறைகளை பாரம்பரிய மருத்துவங்கள் முன்வைக்குது. பசித்து புசி, இரவுகளில் ஓய்வு, லங்கனம் பரம ஔஷதம் சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க. பட்டினியே அனைத்திற்குமான மாமருந்து. பசியை கவனிச்சீங்கன்னா எப்ப சாப்பிடணும்னு தெரியும், சுவையை கவனிச்சீங்கன்னா எவ்வளவு சாப்பிடணும்னு தெரியும். இப்ப எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. அதே ஒரே ஒரு விஷயம் தான் இதுல நாம் தவறாக புரிந்து கொண்ட ஒரு விஷயம், நொறுங்க தின்றால் 100 வயது அப்படிங்கறத நம்ம மென்னு முழுங்கணும்னு தவறா புரிஞ்சுட்டு இருக்கோம். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. மெல்லுதல்ங்கிறது உடலுடைய வேலை, உங்க வேலை இல்ல. சுவாசம் என்பது, சுவாசித்தல் என்பது உங்களுடைய வேலையா உடலுடைய வேலையா? மூச்சை நீங்க விடுறீங்களா, உடம்பு விடுதா? உடம்பு தான் விடுது. நீங்க விட்டு பாருங்க, 1 நிமிஷத்துல மூச்சு திணறல் வரும். அதே மாதிரி மெல்லுதல்ங்கிறது உடம்பினுடைய வேலை. அது எப்படி உடம்பினுடைய வேலை, நான் தானே மெல்றேன் அப்படின்னா? ஒண்ணு இல்ல, ஒரு பன் ரொட்டி எடுத்துக்கங்க, அப்படி போட்டு முழுங்குங்க பாப்போம். பல்லுக்கு தெரியாம முழுங்கிடணும். முழுங்க முடியுமா? ஒரு கறி துண்டை நீங்க முழுங்க முடியுமா? முழுங்க முடியாது. ஒரு கடியாவது கடிக்கும். பல்லினுடைய ஆளுகைக்கு உட்பட்ட வாயுங்கிற பகுதியில அதை முழு விழிப்புணர்வோடு செயல்பட நம்ம விடுறதில்லை. அப்ப உணவை நொறுங்க தின்றால் 100 வயது அப்படின்னு சொல்றாங்க. நொறுங்க தின்றால் அப்படின்னா நொறுங்குதல், நொறுக்குதல். தமிழ்ல 2 வார்த்தைகள் இருக்கு. நொறுக்குதல்னா நம்ம நொறுக்குறது, நொறுங்குதல்னா தானா நொறுங்குறது. இப்ப உணவை கடிக்கணுமா? கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வாயில போட்டுட்டு பிடித்த உணவை சுவையோடு நீங்கள் மென்னீங்கன்னா அதுவா மெல்லும், போதிய அளவுக்கு மென்னு உள்ள தள்ளும். அப்படி பல்லுனுடைய வேலையை பல்லுக்கு விட்டு கொடுத்தால் என்ன நடக்கும்னா உடம்புல ஆரோக்கியம் கிடைக்கும். அப்ப பல்லுக்கு எப்படி விட்டு கொடுக்கிறது? உணவு உண்ணும் போது, இப்ப நான் பேசிட்டு இருக்கிறேன், பேசும்போது நீங்க என்னை கவனிக்கிற நபர்களுக்கு 100% என்னுடைய உரை அப்படி கேட்கும். கொஞ்சம் அப்படி வெளியே பாத்தீங்கன்னா 50% கேட்கும். இன்னொரு வேலையை சேர்த்து பாத்தீங்கன்னா 33% தான் கிடைக்கும் இல்லையா? இதேதான், நீங்க உணவு உண்ணும் போது உங்களுடைய கவனம் 100% உணவில் இருந்தால் 100% ஆரோக்கியம் கிடைக்கும்.
2 வேளை பாத்தீங்கன்னா 50% கிடைக்கும், 3 வேளை பாத்தீங்கன்னா 33% கிடைக்கும். உள்ள போறது ஜீரணம் ஆகாது, முழு ஜீரணம் ஆகாது. அப்ப இந்த அடிப்படையான உடலியல் மாற்றத்தை செய்யாமல் எந்த ஒரு நோயிலிருந்து விடுபடுவது சாத்தியமில்லை. நீங்க எவ்வளவு பெரிய ட்ரீட்மெண்ட் வேணாலும் எடுங்க, நைட்ல தூங்கலன்னா வேலை செய்யாது ட்ரீட்மெண்ட். மரபொழி மருத்துவங்கள், இயற்கை சார்ந்த மருத்துவங்கள் அனைத்துமே இரவுகளில் உறங்காத நபர்களுக்கு சிகிச்சை பலனளிக்காது. ஒரு நாள் நைட்டு முழிச்சிருங்க, 10 நாள் தூங்குங்க பகல் முழுக்க, ரெண்டும் ஒன்னா. உங்க உடம்பு சொல்லும் இல்லன்னு. பகல்ல 8 மணி நேரம் வேலை செய்யுங்க, இரவுகளில் 8 மணி நேரம் வேலை செய்யுங்க. அரசாங்கம் 2 சம்பளம் தரும், ஒண்ணுக்கு கூடுதல். ஏன் கூடுதல்? 40 வயதுக்கு பின்னால் நீங்க மருத்துவமனைக்கு கொடுக்கறதுக்காக இப்பயே கொடுத்து வைக்கலாம். அப்ப அரசாங்கத்துக்கு தெரியும், நம்ம உடம்புக்கும் தெரியும், இரவுகளை விற்பனை செய்வதுங்கிறது நம்முடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிற ஒரு முக்கியமான விஷயம். அதனால பசி, தூக்கம் அப்படிங்கிற அடிப்படையான உடலின் தேவைகளை நிறைவு செய்து உளவியல் ரீதியான நம்முடைய ஆழமான புரிதலை சரியாக்கணும். அப்ப உடம்புல பசி வந்துருச்சுன்னா உடம்பு நல்லா இருக்குன்னு அர்த்தம். பசியை பின்பற்றீங்கன்னா நோய்கள் வெளியேறும். எந்தவித மருத்துவங்களின் உதவியின்றி வாழ முடியும், அதான் முக்கியம். மரபுவழி மருத்துவங்கள் சொல்கிற கருதுகோள்களை ஆழமாக உள்வாங்குவேமானால் எந்த ஒரு மருத்துவமும் இன்றைய நிலையிலும் அவசியமில்லை. எங்களுடைய கூட்டம் 2.25 லட்சம் நோயாளிகளோடு தமிழ்நாட்டில் 192 மையங்கள்ல செயல்பட்டு இருக்கோம். எங்க நோயாளிகள் எந்த ஒன்றுக்கும் மருத்துவ சிகிச்சைக்கு போறதில்லை, எங்கள்கிட்டையும் வர்றதில்ல. நாங்க அவங்களுக்கு டீச் பண்றோம் உடம்ப பத்தி. அவங்க எந்த ஒரு டெங்க பத்தி பயப்பட மாட்டாங்க, ஸ்வைன் ஃப்ளூ பத்தி பயப்பட மாட்டாங்க. ஆர்வோ வைரஸ் 7 நாள்ல செத்து போயிரும் அறிவியல் சொல்லுது. டெங்கு காய்ச்சல் 30 நாள் இருக்குன்னு டாக்டர் சொல்றாரு. என்ன வித்தியாசம்? இந்தியாவுடைய ஹெல்த் மினிஸ்டர் பாராளுமன்றத்தில் அறிவிக்கிறாரு டெங்கு காய்ச்சலுக்கு மருந்து இல்லன்னு. இங்க நம்முடைய ஜிஹெச்ல ஐசியூல கொசுகளை போட்டு படுக்க வச்சு பாராசிட்டமால் கொடுக்கப்படுது. என்ன வேறுபாடு? அப்ப மருத்துவத்தில் கண்டுபிடிக்கப்படுகிற ஒவ்வொரு விஷயமும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கிறதாக இருக்க வேண்டும். எந்த மருத்துவம் நம்பிக்கை அளிக்கிறதோ அது நமது மருத்துவம். எந்த மருத்துவம் நம்முடைய நம்பிக்கையை சிதைத்து பயத்தை ஏற்படுத்துகிறதோ அது நமது மருத்துவம் இல்லை என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன்.